ஹாய். ஒருத்தங்க நம்மளை குறித்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அன்றைக்கி பூரா சொல்லி முடிஞ்சிட்டு. யாராவது ஒருத்தவங்களை பார்த்து இப்படி பண்ணிட்ட, நீ இவன் தானே, நீ அவ தானே அப்படி சொன்னால் உடனே நமக்கு ரொம்ப சோர்வாகி லோவாகி டிப்ரெஷன் ஆகி உட்காந்துரும். எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது நிறைய பேர் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. அடுத்து நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்க நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இதை பெருசாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில் வைக்கவே முடியாது. அதை காட்டிலும் இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுள் நம்மளை குறித்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பைபிள் இருக்குது. நம்ம கடவுளுடைய கிருபை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி செப்பனியா புத்தகத்தில் கடவுளுடைய கிருபையை காமிக்க போகிறேன். கடவுள் எந்த அளவுக்கு கிருபையில் வரும்னா, நம்ம எதுவுமே செய்யாததுக்கு முன்னாடி, நம்ம அவளுக்கு ஆண்டவருக்குன்னு பிரியமாக வாழாததுக்கு முன்னாடியே கடவுள் நம்மளை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம மேலே சந்தோஷமாக நேசிக்கார். நம்ம உலகத்தில் நிறைய பேருக்கு பாரமாக இருக்கலாம். நம்மளுக்கே தோணும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. நம்மளை கடவுள் பாரமாக நினைக்கிறது இல்லை, நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாராம். உதாரணத்துக்கு ஒரு தாய் குழந்தை பிறந்தவரை அந்த குழந்தைய பாராட்டும் போது கண்ணே மணியே மன்னனே அப்படிலாம் புகழ்வாங்க. அந்த குழந்தை அந்த தாய்க்கு எதுவுமே செய்யலை, ஆனால் மன்னனே கண்ணே மணியே பொண்ணேன்னு பாராட்டுறாங்கல்ல. இதே மாதிரி கடவுள் உங்களை குறித்து பாட்டு பாடுறான்னு சொல்ல நம்புவீங்களா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்து பாருங்கள். தமிழில் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார்னு இருக்கும். இங்கிலீஷில் இஸ் ரிஜாய்ஸ் இன் யூ வித் சிங்கிங் அப்படின்னு வரும். அப்படின்னா நம்ம இயேசுவை நம்பினதுனால, இயேசுவை விசுவாசதுனால கடவுள் நம்மளை பார்த்து பாட்டு பாடுறாரு, சந்தோஷப்பட்டு பாட்டு பாடுறாரு. இவனை நேசிக்கிறான், நான் இவனுக்காக எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த பூமியில் கடவுள் யாருன்னு காமிக்கிறது நீங்கள் நானும் தான். அதான் புதிய ஏற்பாடில் சொல்லுது, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் 1 பேதுரு 2:9. அப்படின்னா கடவுள் நம்முடைய வாழ்க்கை குறித்து எப்படி பார்க்காரு பாருங்க. நம்மளை குறித்து பாட்டு பாடுறாரு, நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்களாக பார்க்காரு. இதெல்லாம் பெருசாக பார்க்காம அவன் ஒன்று சொல்லிட்டான் அவ்வளோதான். ஒரு சின்ன யாராவது சொன்ன உடனே நீ சரியாக பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே லோவாகி டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருது. இப்படிலாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கை குறித்து, நம்மளை குறித்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிற பர்ஸ்பெக்டிவ் முக்கியம். அதோட கடவுள் எப்படி பார்க்காருங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்க்காரு. எந்த அளவுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை கடவுள் எப்படி பார்க்காரோ அதை மாதிரி உங்களையும் என்னையும் பார்க்காரு. ஏன்னா நம்மளாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு விசுவாசிக்கிற நம்மளாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து மூலமாக பார்க்குறதுனால நம்மளை பார்த்தும் தேவன் சந்தோஷப்படுறாரு. ஒருவேளை நீங்கள் சரியான காரியங்களை செய்யாமல் இருக்கலாம், பாவத்தில் இருந்திருக்கலாம், தவறு பண்ணியிருக்கலாம், தேவ சித்தம் செய்யாமல் இருக்கலாம், பரவாயில்ல. இந்த பர்ஸ்பெக்டிவோட உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. கடவுளே உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வார். நம்ம சில நேரங்களில் நம்ம லோவாக பார்க்குறதுனால, இல்லை அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் ஒன்றும் கடவுளுக்கான பிரியமாக வாழலை, நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் ரொம்ப அங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படிலாம் நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த லோ மைண்ட் செட் நம்மளை லோவாக தான் இறக்கி கொண்டு போகும். ஆனால் கடவுள் என்னை சந்தோஷமாக பார்க்காரு, அந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளால் தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்லுது பைபிளில், நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், இது தேவ சுத்தமாக இல்லையா எனக்கு தெரியலையே, இது சரியாக வருமானு தெரியலையே. நான் சொல்கிறேன், தேவ சுத்தமாக இல்லையான்னு தெரியாட்டாலும் பரவாயில்ல, தைரியமாக செய்யுங்க. கடவுளே உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையை நடத்தி செல்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் ஆசீர்வதிப்பேன், நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. டவுட்டோடு இல்லாமல், கவலையோடு இல்லாமல், லோவாக திங்க் பண்ணாமல், உங்கள் வாழ்க்கை குறித்து ரொம்ப நெகட்டிவாக நினைக்காம, கடவுள் உங்கள் வாழ்க்கையை என்னவா பார்க்குறாரோ அப்படி உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல் ஃப்யூச்சர் உங்கள் பக்கத்தில் இருக்குது. இதுதான் கடவுளுடைய கிருபை. எதுவுமே செய்யாததுக்கு முன்னாடியும் நம்மளை கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் வெற்றி பெற்றவனாக பார்க்கிறார். அவர் நம்மளை குறித்து வெற்றி பாடலும் பாடுறாரு. அந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்லும்போது மனசில் தைரியம், வாழ்க்கையில் வெற்றி. பாய்.